எம்ஜி மோட்டார் நிறுவனம் இந்தியாவிற்குள் வந்து குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்ற நிறுவனம். இந்நிறுவனத்தின் தயாரிப்புகள் தரமானதாகவும் அதிக தொழில்நுட்ப வசதிகள் கொண்டதாகவும் இருக்கும் என்ற பெயரை பெற்றுள்ளது. இந்நிலையில் எம்ஜி மோட்டார் நிறுவனம் தனது எம்ஜி காமெட் என்ற சிறிய ரக எலக்ட்ரிக் காரை முதன்முறையாக பொதுவெளியில் காட்சிப்படுத்தியுள்ளது. நீண்ட எதிர்பார்ப்புக்கிடையில் இந்த கார் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் எலக்ட்ரிக் கார்களுக்கு மவுசு அதிகமாகி வரும் சூழ்நிலையில் இந்த கார் இந்தியாவிற்குள் வந்துள்ளது. இந்த கார் ஏற்கனவே சீனாவின் எம்ஜி நிறுவனத்தின் மற்றொரு பிராண்டான வூலிங் என்ற பிராண்டில் ஏர் என்ற பெயரில் வெளியாகியுள்ளது. இந்த கார் தற்போது இந்தியாவிற்கு தகுந்தாற் போல மாற்றப்பட்டு எம்ஜி காமெட் என்ற பெயரில் விற்பனைக்கு வந்துள்ளது. இந்த கார் காம்பேக்ட் கார் என்பதால் பாக்ஸி டிசைனில் தான் உருவாக்கப்பட்டுள்ளது. 2 டோர் கொண்ட இந்த காரில் 4 பேர் அமர்ந்து செல்லும்படி சீட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த காரில் எல்இடி ஹெட்லைட், எல்இடி டெயில் லைட் மற்றும் இலுமினேட் ஆகிற எம்ஜி லோகோ முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் எல்இடி லைட் பாரும் வழங்கப்பட்டுள்ளது. எம்ஜியின் காமெட் EV காரில் 17.3 கிலோவாட் பேட்டரி பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இது 42 bhp பவரையும் 110 Nm டார்க்கை திறனையும் வெளிப்படுத்தும் எனவும் இது ரியர் வீல் டிரைவ் காராக வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவும் கூறப்பட்டது. இதன் பேட்டரி பவரில் இந்த கார் முழு சார்ஜில் 230 கிலோமீட்டர் வரை செல்லும் திறன் கொண்டது என கூறப்படுகிறது. இந்த காரின் சார்ஜரை பொறுத்தவரை 3.3 கிலோவாட் சார்ஜர் வழங்கப்பட்டுள்ளது. 0 to 80% பேட்டரியை வெறும் 5 மணி நேரத்தில் சார்ஜ் ஏறிவிடுகிறது. ஆனால் முழுமையாக சார்ஜ் ஏற 7 மணி நேரம் வரை ஆகிறது. இந்த கார் சென்னை, பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் சிட்டி டிராபிக்கிற்கு ஏற்ற காராக இருக்கும். அதற்கு ஏற்றாற் போல சிறிய ரக காராக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கார் 2.9 மீட்டர்ஸ் நீளமும் 1.5 மீட்டர்ஸ் அகலமும் 1.6 மீட்டர்ஸ் உயரமும் கொண்டது. 2 மீட்டர்ஸ் வீல் பேஸ் கொண்டது என தெரிய வருகிறது. இந்த காரில் 12 இன்ச் ஸ்டீல் வீல் பொருத்தப்பட்டுள்ளது. கதவு ஹேண்டில்களில் குரோம் பினிஷ் செய்யப்பட்டுள்ளது. சஸ்பென்ஷனை பொறுத்தவரை முன்பக்கம் 2 வீலில் மெக்பர்சன் ஸ்ட்ரட் சஸ்பென்ஷனும் மற்றும் பின்பக்கம் மல்டி லிங்க் காயில் சஸ்பென்ஷன்களும் வழங்கப்பட்டுள்ளது. பிரேக்குகளை பொறுத்தவரை முன்பக்கம் டிஸ்க் மற்றும் பின்பக்கம் ட்ரம் பிரேக்குகளும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கார் சிறிய ரக காராக இருந்தாலும் இந்த காரின் உற்பத்தியில் பல தொழில்நுட்ப அம்சங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இதில் 10.5 இன்ச் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் மற்றும் இன்ஃபோடெயின்மெண்ட் யூனிட்டும் தனித்தனியாக வழங்கப்பட்டுள்ளது. இது இந்த கார் குறித்து வெளியான புகைப்படத்திலேயே தெளிவாக தெரிகிறது. இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டத்தில் வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆகிய அம்சங்கள் இருப்பதாகவும் இது போக ஸ்டியரிங் மவுண்ட் கண்ட்ரோல்களும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இது போக இதில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் உள்ளிட்ட சில முக்கிய அம்சங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது போக கீலெஸ் என்ட்ரி, எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORVM, டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங், பின்பக்கம் சீட்டு 50-50 ஸ்பிளிட் சீட்டாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த காரில் பாதுகாப்பு அம்சங்களாக டூவல் ஏர்பேக்குகள், EBD-உடன் கூடிய ABS, சீட் பெல்ட் ரிமைண்டர் சிஸ்டம், ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ஸ்பீட் சென்சிங், டோர் லாக், ஆட்டோ டோர் அன்லாக் ஃபங்க்ஷன் ஆகிய வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த காரில் முதன்முறையாக ஸ்மார்ட் கீ அம்சமும் வழங்கப்பட்டுள்ளது. எம்ஜி கார்களிலேயே இதுதான் முதல் முறை. இது பார்க்க சதுரங்கமாக 3 பட்டன்களுடன் இருந்தது. லாக், அன்லாக் மற்றும் பூட் டோர் திறக்கும் பட்டன்கள் இருந்தன. ஆனால் இதில் கீ செயின் மாட்டும் அம்சம் இல்லை. இந்த கீ தான் கீலெஸ் என்ட்ரிக்கான சாவியாகவும் இருக்க வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த காரை அதன் உரிமையாளர்கள் அவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் கொடுத்து அனுப்பும் வசதி இருப்பதாக கூறப்படுகிறது. இறுதியாக இந்த காரின் விலையை பொறுத்தவரை அந்நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் வெளியிடவில்லை. வரும் மே மாதம் 26ஆம் தேதி முழு தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காரின் விலையை பொறுத்தவரை ரூபாய் 10 லட்சத்திலிருந்து 15 லட்சத்திற்குள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கார் மார்க்கெட்டிற்கு வரும்போது டாடா டியாகோ EV மற்றும் சிட்ரான் EC3 ஆகிய கார்களுக்கு போட்டியாக வரும் என எதிர்பார்க்கலாம்.